சரவண பவாய நமக. துன்பம் துடைக்கும் வழி. உலகிலே பிறந்த உயிர்கள் அனைத்தும் பல பல எண்ணங்களுடன் வாழ்கின்றன. ஒரு தந்தைக்கு ஒரு தாய் வயிற்றில் இரு மக்கள் பிறந்தன. ஒன்று தாய் தந்தையர்க்கு அடங்குகின்றது, ஒன்று அடங்குகின்றது. ஒரு தாய் வயிற்றில் பிறந்த மக்கள் குணம் வேறு, நடை வேறு, முகபாவங்கள் வேறு, நிறம் வேறு, திறம் வேறு. இவ்வாறு எல்லாவற்றிலுமே மாறுபாடுகளுடன் இருக்கின்றார்கள். தாய் கேசகி, தந்தை விச்சிரவசு. இவர்களுக்கு பிறந்தவர்கள் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்ப்பனகை என்பவர்கள். இந்த நால்வரும் வெவ்வேறு இயல்புகளை உடையவர்கள். ராவணன் மூர்க்கன், கும்பகர்ணன் நல்லவன் ஆனால் முரடன், விபீஷணர் பரமசாது. விபீஷணர் என்ற பேர் சிவபெருமானுடைய 1000 நாமங்களில் ஒன்று. பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை என்கின்றார் அப்பர் பெருமான். ஓம் விபீஷணாய நமக. விபீஷணன் பயம் இல்லாதவன். எல்லோருக்கும் மரண பயம் உண்டு. சிவபெருமான் காலனை உதைத்த காலகாலன். அவர் ஒருவர்தான் பயம் இல்லாதவர். சிவ சகஸ்ரநாமங்கள். மகாபாரதத்தில் அனுசாசன பர்வதத்திலே உபமன்யு முனிவர் கண்ணபிரானுக்கு உபதேசித்தார் என வருகின்றது. அடுத்து சூர்ப்பனகை. சூர்ப்பம் முரம், முரம் போன்ற நகங்களை உடையவள். இவள் கணவனை தொட்டால் எத்துணை இங்கிதமாக இருக்கும். கணவனை தொட்டால் அவன் உடம்பில் உதிரம் ஒழுகும். இன்னும் ஒரு முறை மனைவி தன்னை தொடுவாளா என்று அவன் எதிர்பார்ப்பானா? எப்போது தொட்டு விடுவாளோ என்று நடுங்கிக் கொண்டே இருப்பான். சூர்ப்பனகையின் கணவன் வித்யுத் ஜிஹ்வா, வித்யையை நாவினால் யுத்தம் செய்து வென்றவன். சூர்ப்பனகை மிகவும் பொல்லாதவள். ஒரு வயிற்றில் பிறந்தவர்கள் இவ்வாறு குணங்களால் வேறுபடுகின்றார்கள். புகழ்பெற்ற இதிகாசத்தில் வரும் பாத்திரங்கள் இவர்கள். எல்லோருக்கும் நன்கு தெரிந்தவர்களை பற்றி கூறினால் உங்களுக்கு நன்கு புரியும் என்று இதனை கூறினேன். அன்பர்களே, ஆதலால் ஒருவர் குணம் போல் ஒருவர் குணம் அமையாது. ஆன்மாக்கள் வெவ்வேறு இயல்புகளுடன் இருக்கின்றன. ஆனால் இப்போது நான் சொல்லப்போகும் ஒன்றில் மட்டும் யாருக்கும் கருத்து வேற்றுமை கிடையாது. துன்பமின்றி இன்பத்துடன் வாழ வேண்டும் என்றுதான் கருத்து வேற்றுமையின்றி எல்லோரும் எண்ணுகின்றார்கள். இந்துவோ, முஸ்லிமோ, கிறிஸ்துவரோ, அரசியல்வாதியோ, சமயவாதியோ, வடநாட்டினரோ, தென்னாட்டினரோ, ஆணோ பெண்ணோ, முதியவரோ இளைஞரோ, முந்தியிருந்தவரோ இப்போது இருக்கின்றவரோ எல்லோரும் துன்பமின்றி இன்பத்துடன் வாழ வேண்டும் என்றுதான் எண்ணுகின்றார்கள். ஆனால் யாராவது துன்பமின்றி இன்பத்துடன் வாழ்கின்றார்களா? இல்லை. நமக்கு வரும் துன்பங்கள் ஒன்றா இரண்டா? பல பல. பல துன்ப முழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவமின்று கலைந்திட வந்தருள் புரிவாயே என்கின்றார் அருணகிரிநாதர். அகம் பார தூதுக்க பவான் தீபைந்தோ என்கின்றார் பகவத்பாதர் ஆதிசங்கரர். எல் வேண்டும் என்று கொல் விதைப்பது போலும், திருச்சி ரயில்வே நிலையத்தில் மதுரைக்கு டிக்கெட்டு எடுத்து விழுப்புரம் போகும் ரயிலில் ஏறுவது போலும் இன்பம் வேண்டும் என்று எண்ணுகின்ற நாம் துன்ப விதை தூவுகின்றோம். துன்ப விதை தூவினால் இன்பம் எப்படி விளையும்? கடவுளே, நான் எப்போதும் தப்பாது உன்னையே நினைக்கின்றேனே, எனக்கு இத்தனை துன்பமா? உனக்கு கண் இருக்கின்றதா? நான் சஷ்டி விரதம் இருக்கின்றேன்.
மாதாந்த வெள்ளிதோறும் திருச்செந்தூர் சென்று வழிபடுகின்றேன். இப்படி இருந்தும் என் அருமந்த மகன் மாண்டுவிட்டானே, உன்னை வணங்கி என்ன பயன், இனி கோயிலுக்கு வரமாட்டேன் என்று கூறி தெய்வத்தை சலித்து கொள்ளுகின்றார்கள். இது பேதைமை. ஒருவன் ரயிலில் பயணம் செய்யும்போது அவன் டிக்கெட் வாங்கிய ஸ்டேஷனில் அவனை ரயிலை விட்டு இறக்கினால் இதற்காக டெல்லியில் இருக்கின்ற ரயில்வே மந்திரியை குறை கூறலாமா? நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம்.